வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக குருமா மிக்ஸ் செஞ்சேங்க, அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணிவிட்டு வெயில 2 நாள் போட்டு நல்லா உலர வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். காரம் எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ இதோட பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். 12லேருந்து 15 முந்திரி பருப்பு, கொஞ்சம் வெள்ளரி விதை போட்டுக்கிறேன். இதோட பாதாம் பவுடர், மஞ்சள் தூள் விரும்பும் அளவு, தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கோகனட் பவுடர் இதில் வந்து இந்த சின்ன கப்பில் வந்து 2 கப்பு போட்டுக்க போகிறேன். விருப்பப்பட்ட நம்ம கரம் மசாலா சாமான்கள் போடலாம். நான் இதுக்கு வந்து கரம் மசாலா பவுடர், அதோட கிச்சன் கிங் மசாலா பவுடர் 2 கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிக்ஸியை வந்து ட்ரையாக பவுட்ரு பண்ணிவிட்டு உப்பு போட வேண்டாங்க. நம்ம எப்போ குருமா செய்யணுமோ அப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை மட்டும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா நம்ம வெளிநாட்டில் எப்போ வேணால் நம்ம குருமா பண்ணிடலாம். பசங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்க பண்ணிப்பாங்க. இதை விட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக பவுட்ரு பண்ணியிருக்கேங்க. பல்ஸ் மோடில் வச்சுட்டு இயக்கணும். ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அதிகம் ஸ்பீடில் போட்டோம்னாக்கா அதுலேருந்து எண்ணெய் விட்டு வந்துடும். எல்லாம் எண்ணெய் வித்துக்கள் தானே நம்ம போட்டிருக்கோம். அதனால் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா பேக் பண்ணிக்கோங்க. எப்போ வேணுமோ இந்த குருமா மிக்ஸை எடுத்து போட்டு நம்ம வெஜிடபிள் குருமா எந்த குருமா வேணால் பண்ணிக்கலாம்.